வணக்கம். பர்சன்டேஜ் ரிலேட்டடான ஒரு சம் பார்ப்போம். மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் ரூபாய் 4275க்கு விற்பதால் 5% நட்டம் ஏற்படுகிறது. 5% லாபம் பெற வேண்டுமெனில் அவர் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும்? இந்த கணக்கை நம்ம ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தட், அடுத்த மெத்தட்ங்கிறது ஆர்டினரி மெத்தட். சரிங்களா? இப்போ ஒரு பொருளோட அடக்க விலை அப்படிங்கிறது 100%. சரிங்களா? அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா 5% லாபத்தோட விற்கணும். சரிங்களா? அப்போ அந்த 100%ல இருக்கக்கூடிய அந்த அடக்க விலையில 5% எவ்வளோன்னு பார்க்கணும். ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டை 100% இருக்கக்கூடிய அமௌண்டோட சேர்த்து விற்றோம் அப்படின்னா அதான் விற்கிற விலை. அதுதான் 105%. அதாவது அது 5% லாபத்தோட விற்கணும். அப்போ அவர் 5% லாபத்தோட விற்கிற விலை எவ்வளவு ஆகும்னா 105%க்கு விற்கணும். சரிங்களா? ரைட். அடுத்து இவங்க ஆல்ரெடி விற்ற விலை எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4275 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது எப்படி ஏற்பட்டிருக்கு? 5% நட்டம் ஏற்பட்டிருக்கு. அப்ப 100%ல 5% நட்டம். அது 5% கழிச்சிட்டோம் அப்படின்னா 95%. அந்த 95% அப்படிங்கிறது தான் 4275. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா 5% நட்டம்னு சொல்லிட்டாங்கன்னா அங்க விற்கிற விலை கொடுத்துருந்தாங்கன்னா 100%ல 5% கழிச்சிட்டோம் அப்படின்னா 95% தான் 4275 அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். சரிங்களா? 95% அப்படிங்கிறது 4275. சரிங்களா? இப்ப டக்குனு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்ப நமக்கு எவ்வளவு லாபத்தோட விற்கணும்னா எத்தனை சதவீதம் விற்கணும்? 105% விற்கணும். அப்ப நான் என்ன பண்ண போறேன்? ரெண்டு சைடும் 105ஆல பெருக்க போறேன். ஏன்னா 105% நான் கொண்டு வர போறேன். அப்ப 105 பெருக்கல் 95% 4275 பெருக்கல் 105. கணக்கை இது மாதிரி பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் நம்ம ஒரே மாதிரி நம்பர் பெருக்கிட்டோம். சரிங்களா? நமக்கு என்ன வேணும்? 105 தான் வேணும். அப்ப 105 வச்சுட்டு 95 அந்த சைடு கொண்டு போறேன். 105% ஈக்குவல் 4275 பெருக்கல் 105. இந்த சைடு தொகுதியில இருக்கு, அந்த சைடு என்ன போகும்? பகுதியில போகும். அடிப்போமா? 4 5 5 அடிக்கணும். சரிங்களா? மிச்சம் 4 இருக்கும், 45. 4 5 மிச்சம் 4 இருக்கும், 5க்கு முன்னாடி 45, 9 45. சரிங்களா? இங்க 105ல 21 5 இருக்கு. சரிங்களா? மறுபடியும் இதை 10ஆம் அடிப்போம். இன்னும் அடிச்சு செஞ்சு பார்ப்போம். 42 75 19. சரிங்களா? 2 19 38. இது கடவுளா 12. 12ல 8 போச்சுன்னா 4. இங்க 3 தான் இருக்கு, 3 3 0. அடுத்து 7 இறக்கணும். மறுபடியும் 2 19 38. சரிங்களா? 17. 17ல 8 போச்சுன்னா 9. 3ல 3 போச்சுன்னா 0. அடுத்து 5 இறக்கணும். 95. 5 5 19 9 45. 45 5 மிச்சம் 4. 1 5 5 5 4 9 95 0. சரிங்களா? அப்போ 4275 19ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 225 கிடைக்குது. இங்க என்ன இருக்கு? பெருக்கல் 21 இருக்கு. 225 பெருக்கல் 21. சரிங்களா? பெருக்கிடுவோம். ஒண்ணு இது இப்படி அடிச்சிடும். அப்படி சேர்த்தே பெருக்கிறோம். சரிங்களா? 1ஆல பெருக்கணும்னா 225 தான். சரிங்களா? அடுத்து 2ஆல பெருக்கணும்னா 10க்கு 0, 2 10 10க்கு 0, மிச்சம் 1, 2 2 4, 4 1 5, 2 2 4. சரிங்களா? ரைட், ஓகே. அப்போ 5 2 7 4. அப்போ 105% இதுக்கு விற்கணும் அப்படின்னா 4225 ரூபாய்க்கு வித்தா 5% லாபத்தோட அவர் விற்கலாம். சரிங்களா? இவ்வளவு இதான் ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கிற மெத்தட். அடுத்து எப்பவுமே ஆர்டினரி மெத்தட்ல போடுவோம். அதுக்கு என்ன பண்ணணும்? அடக்க விலைக்கு எக்ஸ்ன்னு பேர் கொடுத்துருவோம். சரிங்களா? அடக்க விலையில 5% நட்டம். சரிங்களா? நட்டம் ஃபர்ஸ்ட் எவ்வளவுன்னு தெரியும். நட்டம் நட்டத்துக்கு ஷார்ட்டா நான் எழுதுகிறேன். அடக்க விலை எக்ஸ்ல 5%. சரிங்களா? ஈக்குவல் டு எக்ஸ் பெருக்கல் 5/100. சரிங்களா? 1 5 5 100ல 20 இருக்கு. சரிங்களா? அப்போ x/20 அப்படிங்கிறது தான் நட்டம் அவருக்கு ஏற்பட்ட. சரிங்களா? நமக்கு என்ன வேணும்? அடக்க விலை வேணும் ஃபர்ஸ்ட். அப்ப அடக்க விலை ஈக்குவல் உடனே விற்பனை விலை எழுதிடணும். சரிங்களா?
இங்க வந்து நட்டம் இருக்கணும். சரிங்களா? இங்க பிளஸ் நட்டமா மைனஸ் நட்டமானா அடக்க விலை வேணும். அடக்க விலைனா நம்ம போட்ட அமௌண்ட், முதலீடு போட்ட அமௌண்ட் வேணும்னா விற்ற விலையோட நட்டத்தை கூட்டினதான் என்ன ஆகும், நம்மளுக்கு அடக்க விலை சேரும். நீங்க மைனஸ் போட்டீங்க அப்படின்னா கழிச்சிடும், மறுபடியும் தான் நட்டமா ஏற்படும். அப்படியே நட்டம் ஏற்பட்ட அமௌண்ட்டை கூட்டினதான் என்ன ஆகும், அடக்க விலை வந்து சமமாகும். அப்போ பிளஸ் நட்டம். சரிங்களா? விற்ற விலை எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 4275. சரிங்களா? அடக்க விலைக்கு எக்ஸ் பேர் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ரைட்டு. நட்டம் எவ்வளோ, எக்ஸ் பை 20. சரிங்களா? அப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு வந்துடும், இந்த சைடு வந்துடும். இந்த பிளஸ் எக்ஸ் பை 20, இந்த சைடு தான் மைனஸ் எக்ஸ் பை 20. இங்க 4275. சரிங்களா? இப்போ வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். 20 எக்ஸையும் பெருக்கணும் அப்படின்னா 20 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இங்க 20 ஈக்குவல் 4275. சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ இது வந்து 20 எக்ஸ்ல ஒரு எக்ஸ் போச்சுன்னா 19 எக்ஸ். அப்போ 19 எக்ஸ் இந்த 20 நான் என்ன அந்த சைடு கொண்டு போயிடுறேன். ஈக்குவல் 4275 பெருக்கல் 20. சரிங்களா? முதல்ல நம்ம அடிச்சது தான் வந்துச்சு. 19ஆல் அடிக்கும்போது என்ன வந்துச்சு, 225 தான் வந்துச்சு. 19ஆல் அடிக்கும்போது 225 தான் வந்துச்சு. சரிங்களா? அப்ப பெருக்கணும், அப்படி 2ஆல பெருக்கணும் அப்படின்னா 225 பெருக்கணும்னா 450. அந்த 0 சேர்த்துக்க வேண்டியது. இதுதான் அடக்க விலை. சரிங்களா? அப்ப அடக்க விலையில 5% லாபத்தோட விற்கணும். அப்ப அடக்க விலை 4500ல 5% எவ்வளவுன்னு பார்க்கணும். 4500ல 5%. 5% 5/100 நான் போட்டுக்கேன் டைரக்டா. சரிங்களா? 2 0க்கு 2 0 அடிச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ பெருக்க வேண்டியதான். 5 25க்கு 5 மிச்சம் 2 5 20 20 2 22. அப்போ அடக்க விலை 4500ல 5% வந்தது 225. இந்த 225 ரூபாய 4500 ரூபாயில சேர்த்து விற்கணும் விற்பனை விலையா. அப்ப 4500 225 சேர்த்தோம் அப்படின்னா 5 2 7 4725 அப்படிங்கிறதா அவர் விற்க வேண்டிய விலை. 5% லாபத்தோட. முதல்ல நம்ம ஷார்ட்டா போடும்போது இதே ஆன்சர் தான் வந்துச்சு. சரிங்களா?